வணக்கம். ஜபைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி அதிமுக அவருடைய மகனோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த திருமணத்தில் முக்கியமான ஒரு புள்ளி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கலந்து கொள்ளவில்லை என்பது மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. யாருடைய தலைமையில் நடத்த வேண்டும், யாருடைய தலைமை ஏற்க வேண்டும், ஒரு எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி தன்னுடைய பொதுச் செயலாளரை தலைவரை ஒரு பொறுப்பாக கொண்டு தன் திருமணத்தையோ தன் மகனின் திருமணத்தையோ அல்லது மகளின் திருமணத்தையோ நடத்துவதுதான் ஒரு வழக்கமான ஒரு விஷயம், வாடிக்கையான ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் எஸ்பி வேலுமணி அமித்ஷாவையும் கூப்பிட்டார், எடப்பாடியும் கூப்பிட்டார், அண்ணாமலையும் கூப்பிட்டார். இதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல். எப்படி இருந்தாலும் சரி பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல இன்றைக்கி பகிரங்கமாக எடப்பாடி அறிவிச்சிருக்கார். அதிலும் ஒரு சந்தேக உணர்வான ஒரு பேட்டி இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதாவது தேமுதிக கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில் ராஜ்யசபா சீட்டு அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதாக எப்பொழுது சொன்னோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு அடுத்து பாஜகவோட கூட்டணியா அப்படிங்கிற சமயத்தில் பாஜகவாவது கீஜாக்காவது 6 மாதத்துக்கு பின்னால் கேளுங்க, தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை எடப்பாடி சொல்லியிருக்கார். அவருடைய பேச்சு ரொம்ப தெளிவற்ற நிலையில் இருக்கிறதா அல்லது குழப்ப மனு நிலையா அல்லது பாஜகவோடு மறைமுக கூட்டணியா அப்படிங்கிற 3 விதமாக பார்க்கக்கூடிய விஷயம். இருந்தாலும் எஸ்பி வேலுமணி அவருடைய மகனுடைய கல்யாணத்தில் ஃபுல்லாக கலந்துக்கிட்டது பாஜகவினர். ஏன்னா மேற்கு மண்டலம் இல்லையா, அவரும் சம்மந்தப்பட்ட வகையில் வானதி சீனிவாசன், தமிழிசை, அதில் குறிப்பாக அண்ணாமலை கலந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. அண்ணாமலை வந்த உடனே உட்கார்ந்திருந்த அனைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் எழுந்து நின்று அவரை வரவேற்றார்கள். ஜெயலலிதாவை விட அண்ணாமலைக்கு மரியாதை கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி ரொம்ப போயிட்டுருக்கு. அதை கேட்ட எடப்பாடி ரொம்ப அப்செட் ஆகிட்டார். கூடவே அவரை சுற்றி சுற்றி அனைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் பேசினார்கள் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதலான தகவல். அதை கேட்டு இன்னைக்கு எடப்பாடி ரொம்ப வெக்ஸ் ஆகி இதன் அடிப்படையில் தான் கட்டாயமாக எடப்பாடி வரவில்லை அப்படிங்கிற ஒரு அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தாலுமே கூட அண்ணாமலையிடம் செய்தியாளர் கேட்டிருக்கிறாங்க, என்னங்க அதிமுக எம்எல்ஏ அவர் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னதுக்கு, இல்லைங்க அன்னை கூப்பிட்டாரு நான் வந்திருக்கிறேன், இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன் எடப்பாடி வரவில்லை அப்படின்னு கேட்டது, அவர் ரிசப்ஷனுக்கு வரலாம் என்னென்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு, மற்றபடி கோவை விமான நிலையத்தில் மிகப்பெரிய ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அண்ணாமலை. எந்த நேரத்திலும் யாரோடும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இதிலிருந்து இருக்கிறது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல். அதிமுக பாஜக கூட்டணி எந்த நேரத்திலும் குறிப்பாக தேர்தல் நெருங்க ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தகவலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. குறிப்பாக மேற்கு மண்டல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக விடமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதை தான் ஒரு நிலைப்பாடாக சொல்கிறார். அதாவது பாஜகவாவது கீஜாக்காவது இப்போ ஏன் அதை பற்றி கேட்குறீங்க, 6 மாதம் கழித்து கேளுங்க அப்படிங்கிறார். கூட்டணி இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க ஜெயக்குமாரும் சரி எடப்பாடியும் சரி. இன்றைக்கி அப்படி இல்லை, உல்டாவாயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஈஷா யோகா மையத்தை நடந்த சிவராத்திரிக்கு அமித்ஷா கலந்துருக்காரு. அதோட எஸ்பி வேலுமணியும் கலந்துருக்கிறார், அண்ணாமலையும் கலந்துருக்காங்க, எல் முருகனும் கலந்துருக்காங்க. கலந்து முடிஞ்ச வகையில் கடைசி நேரத்தில் எஸ்பி மணியோட வேலுமணியோட அமித்ஷா இருவரும் கலந்து சில ரகசிய திட்டங்களை தீட்டியதாகவும், மற்றபடி அமித்ஷா வேலுமணிக்கு எடப்பாடிக்கு பலவிதமான
ஒரு சில அறிவுரைகளை சொன்னதாகவும் இன்றைக்கி தகவல். அதன் அடிப்படையில் வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களாக அந்த திருமணம் கான்செப்ட் கலந்துக்கூடிய சமயத்தை எல்லோரும் ஒன்று கூடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த இடத்துல வந்து எடப்பாடி மட்டும் ஒரு மைனஸு இருந்தாலும் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னு கேட்டால் எடப்பாடி வருவார் அப்படிங்கிற விஷயந்தான். கட்டாயமாக வரவில்லை. மிக ஏமாற்றத்துக்குரிய விஷயம். எப்பா நான் வந்து ரிசப்ஷனுக்கு வர்றேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு, ரிசப்ஷனுக்கு வருவாரா அப்படின்னு ஒரு தகவல். இல்லைப்பா வராவிட்டாலும் நான் தனிப்பட்ட முறையில் வந்து சந்தித்து மணமக்களை வாழ்த்துகின்றேன் அப்படிங்கிற ஒரு தகவல். ஏன் இந்த நிலைப்பாடு? நழுவல் ஒரு விஷயமாக ஓபிஎஸ் வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறார். நான் வந்து 1989 எம்எல்ஏ, மற்றபடி 1991 எம்எல்ஏ, மற்றபடி 1998 எம்பின்னு அவ்வளோ ஆவேசமாக பேசக்கூடிய எடப்பாடி ஓபிஎஸ்ஸை நோக்கி அமித்ஷா வகையில் வந்து பயப்படுகின்றாரா அல்லது பாஜக கூட்டணி வகையில் வந்து விலகி செல்ல ஆசைப்படுகின்றாரா அப்படிங்கிற இரண்டு கெட்டான் விதமான ஒரு தகவல். ஆனால் ஒன்று நிலைப்பாடாக தெரியுது. முதலில் இருந்த எடப்பாடியை விட இன்றைக்கி வந்து அதிமுகவை நோக்கி சிறிது நெருங்கி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு தகவல் அவருடைய நகர்வு கட்டாயமாக இருக்குது. எஸ்பி வேலுமணிக்கு கூட எடப்பாடி வந்து செக்கு வைத்து விட்டார். ஆமாம், அதன் அடிப்படையில் தான் அவர் வரல. ஆனால் எஸ்பி வேலுமணி இவையெல்லாம் கண்டுகொள்ளாத தன்னுடைய கல்யாணத்தை நடத்தி கொண்டிருந்தார். மற்றபடி வந்த அனைத்து பிரமுகர்களில் நன்றாக கவனித்தார். குறிப்பாக அண்ணாமலையோடு கொஞ்சம் உறவாடினார்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அப்படிங்கிறது கூடுதலான தகவலாக இருந்தாலும், மற்றபடி இந்த நிலைப்பாடு வந்து 2026 நோக்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இதன் அடிப்படையில் தேமுதிக கூட்டணி அதிமுக விட்டு விலகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் போயிட்டுருக்கு. அதாவது ராஜ்யசபா சீட்டு அன்றைக்கி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அன்றைக்கி இருந்தது. ஆனால் நாங்கள் எங்கெங்கே நான் சொன்னேன், அவங்களுக்கு சொல்லவே கிடையாது. ராஜ்யசபா சீட்டாவது கீஜ்யசபா சீட்டாவது அதெல்லாம் சொல்லவே கிடையாது. தேமுதிக வந்து எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு சந்தேக உணர்வாகவும் எடப்பாடி பேசியிருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக தேமுதிக அதிமுகவை விட்டு 2026 சட்டமன்ற அந்த தேர்தல் கூட்டணியில் விலகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. எப்படியோ பாஜகவை எடப்பாடி நெருங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். எதற்காக வந்து எஸ்பி வேலுமணி மகனுடைய கல்யாணத்தில் வேண்டுமென்றே கலந்து கொள்ளவில்லை, அதே நேரத்தில் ரிசப்ஷனில் கலந்துக்குவாரா, இல்லாவிட்டால் தனிப்பட்ட முறையில் சென்று கலந்து கொள்ளப் போகிறாரா, இப்படிலாம் பலவிதமான ஒரு கேள்விகள் இருந்தாலுமே கூட அண்ணாமலையினுடைய ஒரு கேள்விக்கு செய்தியாளர் அவரிடம் கேட்ட கேள்வி கட்டாயமாக ரிசப்ஷனுக்கு எடப்பாடி கட்டாயமாக வருவார் அப்படின்னு ஒரு தகவல். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எடப்பாடியினுடைய மகன் மிதுனை சந்தித்த வகையில் அண்ணாமலை அமித்ஷா வகையில் ஏதோ ஒரு தகவல் சிக்கியிருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. அதை இவர்கள் மூடி மறைத்து சிதம்பரம் ரகசியமாக நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழல். இதன் அடிப்படையில் வந்து மேற்கு மண்டல முன்னாள் அமைச்சர்கள், மற்றபடி செங்கோட்டையின் உள்பட அந்த குறிப்பிட்ட 6-8 அமைச்சர்கள் எல்லாமே வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு கொடுத்த வரவேற்பை பார்க்கின்ற பொழுது ஜெயலலிதாவை விட அண்ணாமலை மதித்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக வரும் காலங்களில் 2026 எடப்பாடி தனித்து விடப்படுகிறார்கள் இல்லை, இவர்களெல்லாம் கூட்டணி ஒன்றாக சேர்ந்து கட்டாயமாக பாஜகவை நோக்கிய ஒரு காய் நகர்த்தப்படும், காய் நடக்கும். அதன் அடிப்படையில் அண்ணாமலையும் இதற்கு உடன்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூடுதலான செய்தி இதில் தெரியுது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருந்தாலுமே சரி. ஆமாம், சிறுபான்மை ஓட்டு சொல்லிகிட்டு இருக்கிறார் எடப்பாடி. அந்த வகையில் வந்து அந்த நேரத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக எடப்பாடி வாயில் வந்துக்கிட்டு இருக்கு. 2-3 மீட்டிங்கில் பேசிட்டார், கூட்டணி பற்றி இப்போ பேசாதீங்கப்பா, அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இதற்கு முன்னால் 1 வருஷத்துக்கு முன்னால் அப்படிலாம் பேசலை எடப்பாடி. கட்டாயமாகவே கிடையாது. ஜெயக்குமார் இன்றைக்கி வந்து
புரட்சியாக தான் பேசுகிறார், முரண்பட்ட தளமாக தான் பேசிகிட்டு இருக்கார். அப்போ பாஜகவை நோக்கி அதிமுக, எடப்பாடி நகர்கிறார்களோ இல்லையோ, கட்டாயமாக செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, மற்ற சோன்ஸோ எல்லாருமே அவரை நகர்த்தி புஷ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கட்டாயமாக இந்த கூட்டணி நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு விஷயம் இன்றைக்கி தெரியுது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.